திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் ஒப்பொழித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். வாயும் ஆணவ மலவும் மறுபிறப்பும் துறவரத்தால் மாறவீசி ஆயும் வேதாகமத்தின் அருள்வழியில் சிவஞான ஆழிமூழ்கி பாயும் ஆள் விடைப்பரமன் இருவியலும் பார்த்துணர்ந்து பதத்தின் ஒன்றும் தாயுமானவன் தன் இரு சரணமல சிரமதனில் தரித்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே ஞானத்திரள் சார்பாக நம்முடைய தாயுமானவ சுவாமிகள் அருளி செய்த பாயப்புலியிலிருந்து மேலும் ஒரு பாடலை இன்றைய தினம் நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த அற்புதமான நிகழ்விற்கு துபாய் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய நல்ல ஆதரவை தருகின்றார். அவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். தாய்மானவர் 17ஆம் நூற்றாண்டு ஞானத்துறவி. அவருக்கு துறவின் மேல் தொடர்ந்த ஈடுபாடும் அதன் மேல் ஒரு காதலும் இருந்தது. ஆனால் வாழ்க்கை நிலையோ அதற்கு நேர்மாறாக உயர்ந்த பதவி, சிறந்த செல்வம், இப்படியெல்லாம் அவருக்கு சூழ்நிலை. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப அழகாக இருப்பார் தாய்மானவர். அவருடைய அழகு அது அந்த திருவருளினால் அமைந்த அழகா தேஜஸ், அந்த மாதிரியான ஒரு திரண்ட அழகு உடையவர். அப்படி அழகு, கல்வி, செல்வம், பதவி, இப்படி எல்லாருக்கும் ஒன்றா ஒருத்தருக்கு வாய்க்கும்போது இத்தனையும் திறந்து எரிஞ்சு விட்டு துறவுக்கு போகிறேன்னு சொன்னார்னா ஒருத்தர், அந்த துறவு தான் உண்மையான துறவு. நான் செல்வத்தையெல்லாம் துறந்தேன்னு நான் சொன்னேன். என்கிட்ட இருக்கிறத பேங்க் பேலன்ஸை 100கணக்கான ரூபா தான்னா அதை போய் திறக்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். கோடிக்கணக்கில் இருந்தால் திறந்தா துறவு. நல்ல உயர்ந்த பதவி வருகிற பொழுது சேக்கிழார் பதவி வேணான்ட்டார். பெரிய புராணம் எழுதுறதுக்காக முதலமைச்சர் பதவி வேணான்ட்டார். தில்லைக்கு சாமி வர சொல்லிட்டாரு, அதனால் எனக்கு பதவி வேண்டான்ட்டார் மணிவாசக பெருமா. நலமலி தில்லை பொதுவினில் வருக நாயினேனி ஏழை இங்கே ஒழித்தருளின்னு சொன்னார். அதனால் பதவி வேணான்ட்டாங்க. இந்த பதவியெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அப்படி உயர்ந்த அந்த பதவியில் அவர்கள் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் உயர்ந்த பதவி, சிறந்த பதவி, அந்த பதவியை வெறுத்து துறவில் நீக்கிவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான அந்த நிலை எப்பொழுது இறைவனோடு ஒன்றரை கலந்து அந்த ஆனந்தம் எய்தும் என்று அதற்காக ஏங்கி இருந்தவர். இந்த பிரபஞ்ச சுகங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கியவர், அவற்றை துச்சமென மதித்தவர். அப்படிப்பட்ட தாய்மானவருக்கு எப்பொழுதும் குருநாதர் மேலே சொல்லனாத அந்த நாட்டம்.
என்று குரு தமக்கு வாய்க்குமோ என்று எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்தார். குருநாதர் தனக்கு வாய்க்கின்ற காலம் நற்காலம் என்கின்றதுனாலே தட்சிணாமூர்த்தியினுடைய பொன்னார் திருவடிகளை பற்றி கொண்டு தமக்கு ஒரு நற்குரு வாய்க்க வேண்டுமே. நல்ல குரு வாய்த்தால் பிறவி அவ்வளோதான். இந்த பிறப்பு நீங்குவதற்குரிய அடையாளம் நல்ல குரு கிடைத்தது தான். ஏன்னா குரு தேற்றாமல் விட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு குரு கிடைத்தால் பிறப்பு நீங்கிவிடுமே என்று அதற்காகத்தான் அந்த குரு வேணுங்கிறது வேறு ஒன்றுக்கு இல்லை. அவருக்கு நான் சீடன் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. பிறப்பை ஒழிப்பார் குருநாதர். ஆகையினாலே குருநாதரை எப்பொழுதும் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலைக்குத்தான் துறவுன்னு பேர். துறவுனா என்னவோ வேறு எதையோ நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். துறவு என்பது சைவத்தில் நல்ல குருநாதருக்காக காத்திருப்பதும் அதற்காக ஏங்கியிருப்பதும் அதற்காகவே அப்போ இந்த குருநாதர் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்திலேயே பற்றற்று இருக்கிறது தான் துறவு. ஆகையினாலே அந்த குருநாதரை நாடியும் தேடியும் அருளாளர்கள் இருப்பார்கள். குருநாதர் தனக்கு கிடைத்து விட்டார்னு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த குருவானவர் தான் தான் சீடன்னு சொல்லுவார். சீடன் தன்னுடைய குருவை குரு என்று ஏன்னா அவர் என்ன மனநிலையில் இருக்காருங்கிறது. அதனால தான் மௌன குருவை பார்த்துட்டு கூட அவர் உபதேசம் பண்ணுறாரு. உபதேசம் பண்ணதுக்கு பிறகு நிட்டை கூடுவதற்கு அருள் செய்யுங்கன்னு கேட்குறேன், பார்க்கலான்ட்டார். சீடனுடைய அந்த ஒரு பக்குவம் குருநாதருக்குத்தான் தெரியும். ஆகையினாலே குருநாதரிடம் எந்த விதமான விண்ணப்பங்களும் இல்லாமல் இருத்தல், குருநாதரையே நோக்கி இருத்தல் மிகப்பெரிய துறவு. அதே நம்ம மணிவாசகருடைய வாழ்க்கையிலையும் தாய்மானவடிகள் வாழ்க்கையிலையும் நான் பார்க்கலாம். அதில் பாயப்புலியில் பல்வேறு விதமான தன்னுடைய அந்த எண்ணங்களை எடுத்து பேசுகிறார். இந்த பிறப்பு நீக்குவதற்காக வந்த பிறப்பு என்று தெரிந்து கொள்வது பெரிய விஷயம். மேலும் மேலும் பிறப்பை பெருக்கிக் கொள்வதற்கு அல்ல. அது வேற விலங்குகளாகவும் பறவைகளாகவும் பிறந்தால் மேலும் மேலும் பிறப்புகள் உண்டு. மனுஷனை அதுக்கு பிறக்கணும். மனிதனாக பிறந்து அடிப்படையான ஆன்ம ஒழுக்கம், உயிர் இரக்கம், வஞ்சனை இன்மை, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டிய இந்த நினைப்பு, இதெல்லாம் இருந்தாலே மீண்டும் மனுஷ பிறப்பு கிடைக்கும். மீண்டும் மனித பிறப்பு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனித பிறப்பு வரணும் அப்படின்னு திரும்ப வரணும், அந்த மனித பிறப்பு திரும்ப பிறப்பற்ற நிலையை தரணும் என்று சொல்லுகிற பொழுது மனித பிறப்பு மீண்டும் வருவதற்கு அடிப்படையான அற ஒழுக்கம் இருந்தால் அது பிறப்பை, அது மானுட பிறப்பை மீண்டும் அப்படி வந்தது தான் நமக்கு. வஞ்சனை செய்ய இதில் போய் வஞ்சனை செஞ்சுட்டு தான் நிறைய போடுவார். மற்றவர்கள் மேலே எப்பொழுதும் கோவப்பட்டு கொண்டு இருந்தால் புலியாக போடுவார். இப்படி ஃபெரோஷியஸ் அனிமல்ஸ் பார்க்குறோம், சாஃப்ட் அனிமல்ஸும் பார்க்குறோம். மற்றவர்களை ஏமாத்தினா அதற்குரிய பிறப்புகள்லாம் சேரும். பேசிக்காகவே உயிர் இரக்கம், அன்பு, வஞ்சனை இன்மை இதெல்லாம் இருந்ததுன்னா மானுட பிறப்பு திரும்பவும் வரும். ஆனால் அந்த மானுட பிறப்பை பயன்படுத்தி கொண்டு பேரருட்திறமாக இருக்கக்கூடிய பெரும்பொருளிடம் தன்னை ஒப்படைத்து, அடைக்கலமாக தன்னை ஒப்படைத்து அதில் பற்றற்று இருந்தால் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பே இருக்காது. அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது.
இந்த ஒரு செய்தி நாம் அருளாளர்களுடைய ஞான பழுவர்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகையினாலே இந்த செய்திகள் பலவற்றை நமக்கு தாய்மானவர் தெரிவிக்கின்றார். இந்த பிறப்பை பயன்படுத்தி கொள்வதற்குரிய வழிவகைகளை எல்லாம் சொல்லித் தருகின்றார்கள். தனக்கு என்று இல்லாமல் தன் குடும்பத்திற்கென்றே இருப்பான் சில பேர். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, மக்கள், தன் சொந்தக்காரங்க அப்படின்னு அதுவும் சுயநலம்தான். அது இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு தன்னுடைய இனம் நல்லா இருக்கணும், தன்னுடைய சாதி நல்லா இருக்கணும், அது இப்படி இதுவும் சுயநலம்தான். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இறங்கி எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல எண்ணுகிற தன்மை. பேதம் பார்க்கக்கூடாது. எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிரும். பேதமே இருக்கக்கூடாது. அதுதான் துறவினுடைய அடையாளம். துறவில் இருக்கார் ஒருத்தர்னா அவருக்கு பேதம் இருக்கக்கூடாது. குருவாக இருந்துவிட்டு யார் இவங்க நம்ம வகையராவா வேறு வகையராவான்னு கேட்டால் அப்புறம் எப்படி அது துறவாது? கடுந்துறவுங்கிறாங்க. சில துறவு இருந்துட்டு ஏன் இனத்து மக்கள்லாம் நல்லா இருக்கணும், அவர்கள் சிறப்பாக இருக்கணும், அவங்க ஓங்கி இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் செஞ்சால் அவர் எப்படி குருவாக இருக்க முடியும்? குருன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அவங்க என்ன ஜாதி, என்ன குலம், என்ன இனம், இது எல்லாத்தையுமே பார்க்காமல் அவர்கள் எல்லாருக்குமே அந்த உயர்ந்த அந்த பண்பாடு இல்லையா, அப்படி இருக்கணும். அதுதான் உண்மையிலேயே துறவு. அந்த துறவு எங்கே பார்க்கலாம்? தாய்மானவர்கிட்ட பார்க்கலாம், வள்ளலார்கிட்ட பார்க்கலாம், அருணையநாதர்கிட்ட பார்க்கலாம், நால்வர் பெருமக்கள்கிட்ட பார்க்கலாம். இவங்ககிட்ட எல்லாம் பார்க்கலாம். வேற எங்கேயும் பார்க்கறது கஷ்டம். சொல்லுவாங்க இவங்க எல்லாம் உடைய திறந்தேன், மற்றதை திறந்தேன்ட்டு. இனத்தை திறந்தியா? ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காக ஒரு மடம் வச்சுக்கிட்டு அந்த இன மக்கள் மட்டும் நல்லா இருக்கணும், அந்த இனத்து மக்கள் மட்டும் சிறப்பாக இருக்கணும், அந்த இனத்து மக்களுக்கு மட்டும் சிறப்பு தரிசனம், அந்த இனத்து மக்களுக்கு மட்டும் சிறப்பு திருக்காட்சி, சிறப்பு இது என்ன இது துறவாது? வள்ளலார் இப்படி பார்த்தாரா? பாம்பன் சுவாமிகள் பார்த்தாங்களா? அதெல்லாம் அப்படி பார்க்கவே மாட்டாங்க அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் துறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம எப்படி அதுக்கான வரையறை இருக்குது. தாய்மானவர் துறவுன்னா இப்போ கடுத்துறவு. எம் குலம் எம் இனம் என்ப மக்கள் தம்முடல் 96 அங்குலம் என்பது அறியார். எல்லா உடம்பும் அதனுடைய கை அளவில் 96 அங்குலம் தான் அப்படின்னாரு வள்ளலார். அதுபோல் அது இனத்தை அடிப்படையாக கொண்ட மடங்களெல்லாம் உண்மையிலேயே துறவு மடங்களாகன்றது சந்தேகத்திற்குரியது தான். இனம் கடந்து விளங்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மௌன மடம் போனீங்கன்னா இனம் கடந்து நிற்கும். தர்மயாதீனம் போனீங்கன்னா இனம் கடந்து நிற்கும். திருவாவடுதுறை ஆதீனம் போனீங்கன்னா இனம் கடந்து நிற்கும். அந்த இடம் இல்லை, அங்கே இடம் தாண்டி போகலாம். யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் ஆதீனத்துக்கு தரிசனம் உண்டு, யார் வேணாலும் ஆசீர்வாதம் வாங்கலாம். ஆக
நான் உண்மையை பேசுகிறேன். அந்த உண்மையை நாம் உணரணும். ரொம்ப அற்புதமாக ஒரு பாடல் பாயப்புலியில் சொல்லுகிறார். சைவ சித்தாந்தம் அப்படியே கொட்டி கிடக்கு. சிம்பிளாக அவரை போய் வேதாந்தின்னு வெளிப்பூச்சி பூசுகிறாங்க. வேதாந்த சித்தாந்த சபரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமே அப்படின்னு பாடினார். அவர் போய் வேதாந்திட்டு முத்திரை குத்துற பதிபசு பாசனம் முப்பொருள் உண்மையை தெளிவாக பேசுகிறாரு. வேதாந்த கருத்துக்களாக இவங்களாக ஏதாவது எடுத்துக்கிட்டு அதான் வேதாந்தி, உண்மையான சைவ சித்தாந்தி. அவர் பாடல்கள்லேருந்து எடுத்து காராரும் மாணவ காட்டை களைந்து அறக்கண்டு அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து என்றெல்லாம் தாய்மானவர் அற்புதமாக பேசுகிறார். இப்போ நம்ம 6வது பாட்டு பார்க்குறோம். வெளியான நீ என் மனவெளியூடு விரவின் ஐயா, ஒளியாரும் கண்ணும் இரவியும் போல் நின்றுலாவுவன் கான், அழியாரும் கொன்றை சடையாட அம்புலியாட கங்கை துளியாட மன்றுள் நடமாடும் முக்கச்சுடற் கொழுந்தே, அம்புலியாட சடையாட கொன்றை சடையாட அழியாரும் கொன்றை சடையாட அம்புலியாட கங்கை துளியாட மன்றுள் நடமாடும் முக்கள் சுடற் கொழுந்தே, வெளியான நீ என் மனவெளியோடு விரவின் ஐயா, ஒளியாரும் கண்ணும் இரவியும் போல் நின்று உலாவுவன் கான், அழியாரும் கொன்றை சடையாட அம்புலி ஆட கங்கை துளியாட மன்றுள் நடமாடும் முக்கச்சுடற் கொழுந்தே என்று குறிப்பிடுகின்றார். இது பாட்டு பார்க்கிற பொழுது இதற்கு பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப கடினமான வார்த்தைகளெல்லாம் ஒன்றும் போடலை, ரொம்ப தெளிவாக போட்டிருக்கார். நீ வெளியான நீ, வெட்ட வெளியான நீ, சரி, என் மனவெளி, என் மனமாகிய வெளி, அதிலே நீ கலந்தால் விரவின் ஐயா, நீ வெளியான என் மனவெளியிலே விரவின், பெருமானே சிவபெருமானே, வெளியான நீ என் மனவெளியோடு விரவின், ஒளியாரும் கண்ணும் இரவியும் போல் நின்று உலாவுவன் கான், கண்ணும் சூரியனும் கலந்தது போல் நான் மகிழ்ந்து நிற்பேன் பார், ஒளிபடைத்த கண்ணும் ஒளிபடைத்த கண்ணும் இரவின சூரியனும் போல் நின்று உலாவுவன் கான், நின்று உலாவுவேன் என்று சொல்லுகிறார். என்ன பொருள் இதுக்கு? இதுதான் பொருளா? இப்படி பார்க்குறோம் ஒரு பொருள், நீ என்னட்ட கலந்தேன்னா நான் கண்ணும் சூரியனும் போல கலந்து நிற்பேன், உலாவுவேன் என்று சொல்லுகிறார். முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, சைவ சித்தாந்தம் இதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ தூலமான பொருள்கள்லாம் நமக்கு தெரிகிறது, தூலமான பொருள் எல்லாமே தெரிகிறது. கண்ணுக்கு அகப்படுகிற பொருள்கள் எல்லாம்
ஸ்தூலமான பொருள்கள், காட்சிக்கு உரியவனவாகவும், இல்லை இன்னும் இப்படி கூட சொல்லலாம், கண்ணு மட்டும் இல்லை, காதுக்கு உரியதாக, நாக்குக்கு உரியதாக, ஐம்பொறிகளுக்கு உரியதாக இருக்கிறதெல்லாம் தூலம்தான். ஆமாம், அப்படிதான் எடுத்துக்கணும். ஐம்பொறிகளாலே உணரக்கூடியது காற்று இருக்கு. அப்போ அது காற்றுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தூலம்தான். அதை அருவமாச்சே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அருவங்கிற நிலை வேற, தூலங்கிற நிலை வேற. தூலங்கிறது வேற, அருவங்கிறது வேற. அருவம், உருவம், அருவுருவம், அதனுடைய நிலை என்னன்னு கேட்டால் அந்த மூணுமே உருவ நிலை தான். சரியா சொல்றதா இருந்தால் மூணுமே தடத்தம் தான். அருவம், அருவுருவம், உருவம் மூணுமே தடத்தம். இன்னும் சொல்ல போனா 5 பொறிகளால் உணரப்படுவதெல்லாம் தடத்தம். தடத்தம் எல்லாம் தூலம்தான். சூட்சமங்கிறது அதுதான் சொரூபம். சொரூபங்கிறது தான் சூட்சமம். இப்போ சொரூபமா இருக்கக்கூடியது எது என்று கேட்டால் வெளியாக, பரவெளியாக இருப்பது வெட்ட வெளி. அந்த வெளியாக இருப்பது சூட்சமமாக இருக்கிறது. இந்த சூட்சமமாக இருக்கிற இது ஐம்பொறிகளுக்கு அகப்படாது. இந்த பரம்பொருள் இருக்கே, இது ஐம்பொறிகளுக்கு அகப்படாது. அதே போல ஐம்பொறிகளுக்கு அகப்படாதது தான் சூட்சமம். இப்போ மனம்னு எடுத்துக்கங்க. மனங்கிறது மனம், அதனுடைய அடுத்த நிலையாகிய புத்தி, அடுத்த நிலையாகிய அகங்காரம், அடுத்த நிலையாகிய சித்தம் எல்லாம் சேர்ந்து தான் மனம், ஒரு குரூப்பு. இப்போ மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்லக்கூடிய இந்த மனம் ஒரு குரூப்பு. வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. இப்போ இந்த மனம், புத்தி, அகங்காரங்கிறது என்ன? தூலமா சூட்சமமா அப்படின்னு கேட்டால் சூட்சமம். சூட்சமம் எல்லாம் வெளி என்று தான் சொல்வார்கள். வெளி என்றால் சூட்சமம்னு அர்த்தம். ஆகாசத்தை உபச்சாரமா வெளி என்று சொல்லுகிறோம். ஏன்னா 5 பொறிகளால் அது ஆகாசங்கிறத அது அவ்வளவு உணர முடியாது. இருந்தாலும் 5 பூதங்களை, 4 பூதங்களையும் தன்னுள் கொண்டு இருக்கிறது. அது ஓசையை இடமாக கொண்டது என்றெல்லாம் அதை சொல்லுவதனாலே அது பூதங்களில் ஒன்றாக கருதப்பட்டு அதுவும் தடத்தமாக தான் சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த வெளி அல்லது அது அந்த வெளி வேற. இப்போ மனம் என்று சொல்லக்கூடிய அந்த வெளி இருக்கிறது, இதுவும் வெளி சூட்சமம். இப்போ இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய வேலை என்ன என்று கேட்டால் பிரபஞ்சத்தை எடுத்து ஊட்டுகிறது. பிரபஞ்சத்தை எடுத்து ஊட்டுகிறது. அந்த ஊட்டுகிற பொழுது அந்த உணவை, அந்த ஊட்டுதலை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் அந்த ஆன்மாவானது இருக்கிறது. ஸோ ஆன்மாவானது ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் உயிரானது விளங்குகிற பொழுது அதற்கு கொண்டு போய் இது ஊட்டுகிறது. இந்த ஊட்டுகிற ஒன்று ஆன்மாவானது எடுத்துக்கொள்ளுகிறது. அதனாலே அது இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. இது ஏன் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறது என்று சொன்னால் அந்த ஆன்மாவானது மனம் என்கிற அந்த நிலை பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு பிரபஞ்சத்தினுடைய அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து கொஞ்சம் நுணுக்கமான பகுதி. நீங்கள் நுணுக்கமாக தான் சொல்லியிருக்காரு அவர். இந்த பிரபஞ்சத்தினுடைய பகுதிகளை எடுத்துக்கொண்டு இந்த மனமானது கொடுக்கிறது, இந்த ஆன்மா அனுபவிக்கிறது. எனவே
ஆன்மா அனுபவம் என்பது பிரபஞ்சத்தில் இல்லை, மனதில் இருக்கு. பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துட்டு வந்தாலும் கூட அதை எவ்வாறு மனம் ஆன்மாவிற்கு தருகிறது என்பது வேறுபாடு. மனங்கிறது தாய்மானவர் சொல்றது வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன், ரொம்ப முக்கியமான பகுதி என்பது தாய்மானவருடைய கருத்து. இந்த மனங்கிறது பிரபஞ்சத்தையும் புருடனையும் தொடர்புபடுத்துகிறது. தொடர்புபடுத்தினா கூட பரவாயில்ல. இப்போ உதாரணமாக ஒரு காடு இருக்கிறது, பெரிய ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றின் இந்த பக்கமாக ஒரு ஊர் இருக்கிறது. இப்போ ஊரோடு இணைப்பதற்கு அந்த ஆறு குறுக்க இருக்கிறது, அதற்கு ஒரு பாலம் போட்டு விட்டால் இந்த காட்டில் இருந்து அந்த பாலமானது இந்த ஊரை இணைக்கிறது. இப்படி புரிஞ்சுக்கலாமா? காட்டில் என்னென்ன இருக்குது, ஏதது என்னென்ன சமாச்சாரங்கள் எல்லாம் ஊருக்கு வந்து சேருவதற்கு காரணமாக இருப்பது அந்த பிரிட்ஜு. இது ரொம்ப க்ரூடு, ரொம்ப ரொம்ப மேலோட்டமாக சொன்னது. ஆனால் இந்த அளவுக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மேல் நிலைக்கு போய் காட்டில் இருக்கிறத மட்டுமல்ல, காட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை ஊருக்கு எடுத்து சொல்லுகிற பொழுது அது அப்படியே எடுத்து தான் பிரிட்ஜு கொடுக்கும். இங்கேருந்து அந்த எண்டுக்கு கலெக்ட் பண்ணும், அவ்வளோதான் செய்யும். ஆனால் மனம் அப்படி கிடையாது, அதை கலர் பண்ணும், அதை கலர் பண்ணும். அதை கலர் பண்ணுறதுக்கு காரணம் புத்தியில் இருக்கக்கூடிய வினைகள். அதனால் என்ன நிலையில் இருந்தால் துன்பத்தை சாந்தமாக இருக்கவும் துன்பம் அனுபவிக்க மாட்டான், அதனால் அவனுக்கு ராஜசத்தை கொடுக்கணும். இத்தனையும் நடக்கிறது இந்த மனத்தில் தான். அதனால் ஒரு பாட்டு சொல்கிறார், எங்கும் நிறைந்த புட்ட பொருளில் ஒரு பாட்டு ஒன்று சொல்லுகிறார், ரொம்ப ஒரு அருமையான பாடல். அதில் இந்த செய்தி சின்னதாக தான் வருது, ஆனால் நயங்கருதி நான் இந்த பாட்டு முழுக்கவே சொல்கிறேன். ஒரு இடம் சொன்னால் போதும் நமக்கு, இருந்தாலும் பாட்டு வந்து இந்த மனதை பற்றி எவ்வளவு தூரம் முக்கியங்கிறத நம்ம we have to concentrate about our thoughts. மனங்கிறது நினைவுகள், நினைவுகள் தான் மனமாக உருவெடுக்குது. நினைவுகள் என்பது தாட்ஸ் என்பது எப்படி தாட் ப்ராசஸிங், அது வந்து ரொம்ப நுணுக்கமானது. ஒருமை மனதாகியே அல்லலரனின் அருளில் ஒருவன் நான் வந்து இருக்கின், இதைத்தான் எங்கேயும் சொல்லுகிறார். இந்த பாட்டில் முதல்ல சொன்னது இதே தான், இதை விரித்து பேசுகிறார். அங்கே எங்கும் நிறைகின்ற பொருள்னு ஒரு பகுதி. ஒருமை மனதாகியே, மனம் ஒருமைப்படுதல். இந்த மனதில் தான் எல்லாமே இருக்கு. மனம் ஒருமைப்படுதல் என்று சொல்லுவது ஸ்கேட்டர்டாக இருக்கு. ஸ்கேட்டர்டாக இருக்கக்கூடிய மனமானது அதை ஒருமை மனதாகியே என்று குறிப்பிடுகிறார். ஒருமை மனதாகியே அல்லலர நின்னருளில் ஒருவன் நான் வந்திருக்கின். நான் ஒருவன், நான் ஒருத்த. எத்தனையோ பேர் நீ வந்து முக்தி கொடுத்துருக்கிற, கணக்கில்லாத பேர்கள்லாம் உங்ககிட்ட நன்மை பெற்று இருக்கிறார்கள். நான் ஒருத்தன் கூட வந்துட்டேன்னா என்ன பெரிய சமாஜம். பஸ்ஸு ரொம்பிடுச்சு, எல்லாரும் உட்காந்துட்டாங்க. ஒரு ஆள் நானும் வரனே, இல்லைப்பா பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சுப்பா, நானும் வந்து, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நீங்கள் என்னை ஏற்றிக்கலாம். நீங்கள் வந்து சீட்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் கீழே கூட உட்காந்துக்குவேன், படிக்கட்டில் உட்காந்துக்குவேன், எங்கே வேணால் உட்காந்துக்குவேன். எனக்கு இடம் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நான் உள்ளே வந்துடுவேன்.
நான் ஒருத்தன் வர்றதுனால உங்களுக்கு கஷ்டமாயிடுமா? உதவியாக இருப்பேன் அப்படின்னு நம்ம இந்த உலக வழக்கில் சொல்லுவோம்ல, அது மாதிரி நான் ஒருத்தன் வந்து இருக்கேன், நின் அருளில் வந்து இருக்கேன், ஒருமை மனதாகியே அல்லல் அற்றுப்போக ஒருமை மனதுந்தான். அது தானே ஒரு நம்ம சுவாமி ஞானசம்பந்த பெருமான அதுதான் சொல்லுகிறார். அது சொல்லுகிற பொழுது ஒருமை மனத்தை பற்றி தான் அதை சாமி குறிப்பிடுகிறார். அந்த ஒரு நெறிய மனம் வைத்துணர், ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தர். ஒருமையுடன் நினைக்கின்ற நினைது உத்தமர்தம் உறவு வேண்டும். இது மலரடி நினைக்கின்ற உத்தமர். இந்த ஒருமை மனதுங்கிறது அந்த ஞானசம்பந்தர் சொல்கிற மாதிரி அந்த ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய மனது. ஒருமை மனதுன்னா அது ஒரே குறிக்கோளில் நிற்கிற மனதுன்னு அர்த்தம். ஒருமை மனதுன்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஒருமை மனது, ஒரு நெறிய மனம், அதுதான் எவ்வளோ அழகாக பிரிச்சிருக்காரு ஞானசம்பந்தர். ஒருமை மனங்கிறது ஒரு நெறிய மனம், ஒரு நெறியில் மனம் வைத்தல், சிவத்தின் மேலேயே மனத்தை வைத்தல். அது அல்லற அப்படியே அந்த ஒரு மனதில் இருக்கிற பொழுது நீ கொடுத்துட வேண்டியது தானே. நீ கொடுக்கணுமா இல்லையா? நான் வந்துட்டேன், ரெடி ஆகிட்டேன்னா அப்போ நீ உன்னை எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிருக்குப்பா, நான் பார்த்து சேங்ஷன் பண்ண வேண்டியது தானே. உடனே இல்லை பார்க்கலாம் இரு, எல்லாமே நான் ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கா, எல்லா பேப்பரும் கொடுத்துட்டேன், கொஞ்சம் பார்க்குறேன். ஏன் பார்க்கணும்? இம்மிடியேட்டாக சேங்ஷன் பண்ண வேண்டியது. இப்போ நின் அருளில் நான் வந்திருக்க வேண்டியது தானே. ஒருமை மனதாகியே வந்திருக்கேன், எல்லாரும் ஏன் வெயிட் பண்ணுற? ஏன் தரல? உலகம் பொறாததோ? உலகத்தில் இருக்க உத்தவர்கள்லாம் பொறுக்க மாட்டாங்களா? ஏன் அவனுக்கு கொடுத்தேம்பாங்களா? மாயா விசித்திரம் என ஓயுமோ? இது மாயையினுடைய வியப்பு என்று அந்த மாயை எண்ணுமா? இல்லை அதுக்கு என்னை விட்டால் வேறு இடம் இல்லையா? இடம் இல்லையோ? வேறு யாராவது பிடிச்சி கொண்டுதானே இந்த மாயைக்கு இடம் இல்லைன்னு என்னை வச்சிருக்கிறியா? அருளுடைய நின் நண்பர் சங்கி செய்திடுவாரோ? நின்னுடைய அடியார்கள் எல்லாம் ஏன் அவனுக்கு கொடுத்தேன்னு தடை பண்ணுவாங்களா? அல்லது கிருத்திய கர்த்தராய் அகிலம் படைத்து எம்மை ஆள்கின்ற பேர், 5 தொழில் பண்ணுறதுக்கு யாரையோ போட்டு வச்சிருக்கிறியா? அவங்கெல்லாம் இருங்க சாமி, என்ன நீங்கள் பாட்டுக்கு அதுக்குள்ளே அவசரப்பட்டு இந்த தாய்மானவருக்கு நீங்கள் பாட்டுக்கு கொடுத்துட்டீங்க, நீங்கள் நின் அருளில் உங்களுடைய அருள் வழியில் அவனை கலந்து விட்டீங்களே அப்படின்னு கேட்பாங்களா சாமி? கிருத்திய கர்த்தராய்னா படைத்தல், பிரமன், காத்தல் தொழில், இந்திரன், இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்துட்ட தடை சொல்லுவாங்களா? அகிலம் படைத்து எம்மை ஆள்கின்ற பேர் சிலர் அடாது என்பரோ? அவங்களாம் இதெல்லாம் தப்பு, இது இப்படி நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று உங்களுக்கு நான் தான் ஒருமை மனதோடு இருக்கிறேன்ல, நீங்கள் திருவருளை தந்துட வேண்டியது தானே. அவங்க என்ன உங்கள்கிட்ட இவங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு அர்த்தம். இவர்களெல்லாம் அப்படி சொல்ல மாட்டார்கள். அப்போ நீ எதுக்காக காத்துட்ருக்க? பெருமை பூரணம் குறையுமோ? எனக்கு கொடுத்துட்டா உன்னுடைய பெருமையில் கொஞ்சம் குறைஞ்சி போகுமோ? இவனுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு உன் பெருமை குறைஞ்சிருமா? பூதங்கள் பேய்கோலமாய் விதண்டை பேசுமோ? உன்னுடைய பூதகணங்கள் இருக்கிறது அவையெல்லாம் பேயாக மாறி ஏன் இவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்ட்டு விதண்டாவாதம் பேசுமோ? இல்லை, அல்லதுதான் இல்லைன்னா பரிபாக காலம் பிறக்கவில்லையோ? பக்குவம் இல்லையா? எனக்கு பக்குவ காலம் வரல. எல்லாம் நீ பக்குவம் வந்துட்ட, ஆனால் இந்த டைம் வரல. எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்ட, பேப்பர்லாம் சரியாக இருக்குது, ஆனால் உனக்கு அந்த சீட்டு கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னா அதுக்கு ஒரு ஏஜ் தேவைப்படுது. அது என்ன நீ ரீச் ஆகணும் அட்டைன்மெண்ட்டில், அதுக்காக வெயிட் பண்ணணும். காலம் சரியாக வரலையோ? இருமை சரி சடவினை எதிர்த்து வாய் பேசுவோம். என்னுடைய 2 வினைகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உரையாடுமோ? ஏது உளவு சிறிது புகழாய் அப்படின்னா இதில் என்ன காரணம்? எது காரணத்தினால நீ டிலே பண்ணுற? நீ
உன்னுடைய அருள் வெளியில் என்னுடைய மனவெளி கலக்கணும். இதுதான் இந்த பாட்டிலையும் கேட்குறார். அருள் வெளியில் மனவெளி கலக்கிறதான் ஒருமை மனதாகியே அல்லலற நின்னருளில் ஒருவன் நான் வந்திருக்கேன். ஒருமை மனதாகி அது இதைத்தான் இந்த பாட்டில், நம்ம பாட்டில் வெளியான நீயன் மனவெளியூடு விரவின் ஐயா. நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த மனதை இயக்குவது யார், மனதை ஆப்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் இந்த தத்துவங்கள்லாம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் சைவ சித்தாந்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதிசக்தியிலேருந்து தான் எல்லாம் தோணுச்சு. ஆதிசக்தியிலே தோன்றது தான் நாதம், விந்து, 5 தத்துவங்களும். பிறகு அசுத்தமாயிலிருந்து கலாதி தத்துவங்கள், பிறகு கலையிலிருந்து வந்த பிரகிருதி மாயிலிருந்து மித்த தத்துவங்கள். இப்படி எல்லாமே பார்த்தா ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய திரோபவ சக்தி, இந்த திரோபவ சக்தி தான் பிரபஞ்சத்தை பெருசாக காட்டும். சிவத்தை மறைத்து பிரபஞ்சத்தையே காட்டி கொண்டிருப்பது அப்படின்னு கேட்டால், புத்தி தத்துவத்தில் வினை இருக்குது. இந்த வினையை எடுத்து அந்த பார்க்கிற அந்த பார்வையோ கேட்குற ஒலியையோ கலக்கிறது யார்? அது யார் கலக்கிறா? இந்த வினைக்கு தகுந்த மாதிரி இந்த பார்வை. ஒருத்தரை பார்க்குறோம், அவரை பார்க்கிற பொழுது நமக்கு அவர் தீங்கு செய்கிறவர்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்னை சேர்ந்த ஒருவருக்கு அவர் நல்லவர் மாதிரி தெரிகிறார். ஐயோ, இவர் போய் அவரோட பேசுகிறாரு, அவரோட பழகிறாரு, இவரை ஏமாத்திடுவார், ஏதாவது இவருக்கு துன்பம் வந்துடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவருக்கு அவர் நல்லவராக தெரிகிறார், அவர் பார்வைக்கு அவர் நல்லவராக தெரிகிறார். ஏன் அப்படி தெரியணும் என்று கேட்டால், திரோபவ சக்தி எவ்வாறு செலுத்துகிறது. இப்போ எனக்கு நல்வினை இருக்குது, என்னுடைய நல்வினையின் காரணமாக என்னுடைய பார்வை அந்த மனிதரை பார்க்கிற பொழுது நல்வினையின் காரணமாக அவர் தீயவர் என்பதை தெளிவாக காட்டி என்னை கவனமாக இருக்க வைக்கிறது. ஆனால் இன்னொருத்தருக்கு தீவினை இருக்குது, அவர் கண்ணுக்கு அவர் நல்ல விஷயமாக அதை தெரிந்து, அவர் நல்லவர் போல தெரிந்து அவரோட பழக வைக்கிறது. இதெல்லாம் செய்கிறது எதுன்னு கேட்டால் ஆதிசக்தி. இந்த ஆதிசக்தி என்று சொல்லக்கூடியது திரோபவ சக்தி என்று பெயர். திரோபவம் தான் உலகை செலுத்தி கொண்டு இருக்கு. அப்போ இந்த திரோபவம் இருக்கிற வரைக்கும் பிரபஞ்ச அந்த தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். இப்போ திரோபவம் என்பது நீங்கி திருவருளாகும் பொழுது, இப்போ திருவருள் செலுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் திரோபவம் செலுத்து, இப்போ திருவருள் செலுத்துச்சுன்னா வினையின் வழி செலுத்தாது, வினையின் வழி செலுத்தாது. மனதை தன்னருள் வெளிக்குள்ளே தங்கி அது தன் அருள் வெளிக்குள்ளே வைத்திருக்கும். அப்பொழுது எப்பொழுதும் அவர்களுக்கு அந்த அருள் நிலையே இருக்கும். அதனால் கேட்கிறார், இந்த பாடலை கேட்கிற பொழுது, வெளியான நீயன் மனவெளியூடு. மனமும் சூட்சமம், அதனால வெளின்றார். வெளி என்று சொன்னால் சூட்சமம், சூட்சமத்தோடு சூட்சமம் கலக்கும். அப்படி நீ வெளியான நீ என்றால் நீ சூட்சமமாக இருக்கிற உன்னுடைய திருவருள் என்னுடைய மனமாக இருக்கக்கூடிய சூட்சமத்தில் கலக்குமே. ஆனால் விரைவின் ஐயா, என்னுடைய பார்வை, இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை, பிரபஞ்சத்தை பார்க்கிற பார்வை வினைகளின் அடிப்படையாக இல்லாமல் எல்லாம் சிவமாக பார்க்கிற பார்வையாக ஆகிவிடும். அதற்குத்தான் ஒரு உதாரணம் சொல்லுகிறார். ஒளியாரும் கண்ணும் இரவியும் போல் நின்றுலாவுவன் கான். கண்ணுக்கு ஒளி காட்டத்தான், கண்ணுல ஒளி இருந்தாலும் அது ஒரு பொருளை காண வேண்டும் என்றால் ஒளி காட்டாமல் அது கண்ணு காணாது. இருளிலே கண்ணு ஆனது காணுமா? காணாது. கண்ணுக்கு பார்க்கிற ஒளி இருக்கு, ஆனால் அங்கே ஒளி பாயுமானால் அந்த பொருள்கள் என்ன என்று கண்ணுக்கு தெரிந்துவிடும். இதான் பொருள், இதான் பொருள், இதான் பொருள் என்று தெரிந்துவிடும்.
அப்போ கண்ணுக்கு சூரிய ஒளி இருக்குமானால் கண்ணுக்கு தெரியும். சூரிய ஒளி இருக்கு, கண்ணில் ஒளி இல்லை, கண்ணில் காட்ராக்ட் மறைச்சிருக்கு. இப்போ பார்க்க முடியுமா? முடியாது. அதனால தான் ஒளியாரும் கண்ணுங்கிறார். இப்போ ஒளியாரும் கண்ணும் என்பது தான் இந்த பாட்டில், அந்த பாட்டில் சொன்னார் பார்த்தீங்களா, அது ஒருமை மனது அப்படின்னு சொன்னார் பாருங்க, அதுதான் ஒளியாருங்கண். அந்த அறிவு, ஆன்ம அறிவு இருக்க, அது அறிவித்தால் அறிகின்ற அறிவு, ஒருமை மனதாகியேன்னு சொல்லுகிறார். ஆகையினாலே கண்ணானது காணுகின்ற தன்மை இருக்கணும் அதுக்கு முதல்ல. அதுதான் அது ஒளின்னு பேர், கண்ணொளின்னு பேர். காணுகிற தன்மை கண்ணொளிக்கு இருந்தால் காட்டுகிற ஒளியிலே அது காணும். சில சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சில கலரு சில லைட்டில் தெரியாது, மாறி தெரியும். உண்மையான ஒளியை இப்போ கடைகள்ல எல்லாம் கூட பாருங்க, இப்போ ஒரு புடவை கலர் என்ன, ஜாக்கெட் கலர் என்ன அப்படிங்கிறது அவன் போட்டிருக்க அந்த லைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கலர் போல் தெரியும். கொண்டு சூரிய ஒளியில் தான் பார்ப்பாங்க. எப்போவுமே சன்லைட்டில் பார்க்கும்போது ரியல் கலர் தெரியும். சன்லைட்டை தவிர்த்து மித்த எல்லா லைட்டும் ரியல் கலரை காட்டுறதில்லை. அதனால தான் இந்த பாட்டில் சொல்லுகிறார், ஒளியாரும் கண்ணும் இரவியும். இரவி என்று சொன்னால் சூரியன். அந்த சூரியனுடைய ஒளி, கண்ணுக்கு ஒளி இருக்கு, சூரியனுக்கு ஒளி, அது ரெண்டும் கலந்ததுன்னா இந்த கண்ணானது காணுகிற காட்சி தெளிவாக இருக்கும். சூரியன் அதனால தான் இப்போ ஒரு 0 வாட் லேம்ப் இருக்கு, கண்ணுக்கு பார்க்குற ஒளி இருக்கு, ஆனால் 0 வாட் லேம்ப் 5 வாட்டு தான் இருக்கு, கண்ணுக்கு சரியா தெரியாது பொருள். அது பாதி வெள்ளையா இருக்கும், அது என்ன வெள்ளின்னு நினைச்சிருவோம், சுண்ணாம்பா இருக்கும், தகரமா இருக்கும், ஏதோ மினுமினுங்கும், அது தங்கம்னு நினைப்போம். இல்லை, இப்படி எல்லாம் மாறி மாறி காட்டுவதற்கு காரணம் ஒளியானது சரியாக காட்டவில்லை. காரணம் இருளை விரட்ட அதற்கு வலிமை இல்லை. ஆகையினாலே இரவி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஒளியில கண்ணொளியானது கலந்து நிற்குமானால், இரண்டும் கலந்து இருக்கணும், அதுதான் அறிவித்தல். அப்படி சிவமானது அருள் நிலையிலே அறிவித்தல், அதுதான் கண்ணுக்கு இது வேறாக நின்று அறிவித்தல். கண்ணும் சூரிய ஒளியும் போல என்பது இறைவன் வேறாக இருந்து செய்கின்ற உபகாரம். அப்படி வேறாக இருந்து செய்கின்ற உபகாரம் கண்ணுக்கு, உடனாக இருந்து செய்கிற உபகாரம், ஒன்றாக இருந்து செய்கிற உபகாரம்லாம் இருக்கு. இது வேறாக இருந்து செய்கின்ற உபகாரம். அதனால தான் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லுகிற பொழுது, அவன் தாள் வணங்குதல் என்பது அவனுடைய அருளினாலே, என்பது அவனுடைய ஒளியினாலே, சூரியனுடைய ஒளியினாலே. அப்படி இந்த கண்ணும் சூரிய ஒளியும் போல் நின்று உலாவுவன் கான் என்று சொன்னால், காணக்கூடிய வல்லமையுடைய கண்ணுக்கு காட்டுகின்ற ஒளி, திறம்படைத்த ஒளியில பொருள்கள் தெள்ளத் தெளிவாக தெரியும். இதுதான் இந்த பொருள், இதனுடைய வண்ணம் இது என்று தெள்ளத் தெளிவாக தெரியும். அது எவ்வாறு காட்டுகிறதோ அவ்வாறே அது அறிவும். அப்ப இங்க அது குறிக்கிற அந்த பொருள், வெளியான நீயன் மனவெளியோடு விரவின் ஐயா, நின் திருவருளானது என்னுடைய மனவெளியிலே அது விரவி நிற்குமானால், திருவருளாக நிற்குமே ஆனால் அது என்ன நிகழும் என்று கேட்டால், ஒளியாரும் கண்ணும் என்று சொல்லுவது அந்த தூய்மை படைத்த அறிவு. கண்ணுங்கிறது இந்த இடத்துல அறிவை குறிக்கும். மேல் அர்த்தத்துக்கு போகணும், நுட்பமான மேல் அர்த்தம் கண்ணும் சூரியனும் போல. அது சைவ சித்தாந்தத்தில் அது வேறாக இருந்து இறைவன் செய்கிற உபகாரத்தை குறிக்கும். காணுகிற திறமை கண்ணுக்கு இருந்தாலும் காட்டுகிற ஒளி இல்லாமல் கண்ணால் காண முடியாது. காணுகிற கண்ணு காட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த இரவியை காண வேண்டுமென்றால் இரவியினுடைய கதிர்களே இரவியை காட்டும், உலகப் பொருள்கள் காட்டாது. எனவே கண்ணு இரவியை பார்க்க வேண்டுமென்றால் இரவியினுடைய அந்த சூரியனுடைய கதிர்களே அதனை காட்டி நிற்றல் போல, கண்ணும் இரவியும் போல் என்று சொன்னால், கண்ணும் சூரியனும் போல என்று சொன்னால், சூரியனுடைய ஒளியே சூரியனை கண்ணுக்கு காட்டி நிற்பது போல, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இது இன்னும் ஆழமாக அந்த பொருள் நோக்குவோமே. ஆனால்
ஒளியாரும் கண்ணும் என்று சொல்லுவது தூய்மையான அந்த அறிவு, நம்முடைய அறிவு. அந்த அறிவுக்கு இந்த அருள் நிற்குமானால் அருளாலே எதையும் பார் என்றான். அதை விட்டு மருளாலே எதையும் நோக்கினேன்னார். அருளாலே பார்த்தல், என் அறிவாலே பார்த்தல் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், தப்பு. அருளாலே பார்த்தல் உண்டு. அந்த அருளால் என்பதுதான் இரவி, சிவசூரியன். ஒளியாரும் கண் என்பது ஆன்ம அறிவு. அந்த ஆன்ம அறிவு சிவனுடைய திருவருள் பெற்று அந்த அறிவானது திருவருளிலே மூழ்கி நின்று ஆனந்தத்தை அனுபவிக்கும். நின்று உலாவுவன் கான் என்று குறிப்பிடுகிறார். ஆகையினாலே அவர் என்ன சொல்லுகிறார், எனக்கு இந்த உடம்பு தத்துவங்களை நீ தந்தாய், இந்த உடம்பு தத்துவங்களிலே மனமானது முக்கியமான பகுதி. அவர் மனதைத்தான் அதிகமாக இங்கே நம்முடைய தாய்மானவர் பேசுவார். மனதினுடைய சைக்காலஜி, மனதினுடைய அடிப்படை எண்ணங்கள், இவற்றையெல்லாம் ரொம்ப அற்புதமாக பேசுவார். ரொம்ப மனம் பற்றி பேசாத பாடலே குறைவுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு மனதை பற்றி பேசுவார். மனத்துக்கண் மாசில் நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிறன்னாரு வள்ளுவர். வேற எங்கேயும் போகாத, மனது உன்னை மட்டும் பிடிச்சிக்க, அதை நீ தூய்மையாக வைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குமானால் வேறு என்ன அற வேண்டியிருக்கு. மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிறன்னார். எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கார் தாய்மானவர். மனமெனும் தோடி பற்றி அப்பர் சொல்ல. ஆகையினாலே இந்த தெளிவு, இந்த மனம்ங்கிற ஒன்றிலே திருவருள் கலக்க வேண்டும், இதைத்தான் கேட்கிறார். இந்த மனதிலே திருவருள் கலக்க. இது வரைக்கும் திரோபவம் இருக்கு. திரோபவம் வினைகளின் படியாக இந்த மனதிற்கு இது நல்லது இது கெட்டதுன்னு காட்டும். அது எதுவுமே உண்மையிலேயே அது நல்வினை தீவினையின் அடிப்படையில் காட்டுகிறது. அதை நம்புறதுக்கு இல்லை. திரோபவத்துக்கு திரோதான சக்தி, இறைவனுடைய ஆதிசக்தி, அது திரோபவம். நடப்பாற்றல்னு பேர் இதுக்கு. அதுதான் காட்டுகிறது. அப்படி வேண்டாம் சாமி, எனக்கு ஆன்மாவுக்கு அனுபவங்கள் எல்லாம் உன்னுடைய திருவருளினாலே நிகழும். அதனால் நீ என்னுடைய மனதிலே மனவழி அதிலே கலத்தல் வேண்டும் என்று சொன்னால் இந்த மனம் என்று சொல்லக்கூடிய தத்துவங்களை எல்லாம் இதுகாரும் திரோபவம் செலுத்தியது போதும், இனி திருவருளாகிய தேவரீர் செலுத்த வேண்டும். உம்முடைய திருவருள் இருக்குமானால் வேறு எதுவும் இங்கே எல்லாமே பொய் என்பது தெரியும். அது பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் ஆனா பிறப்பு என்று சொன்னது போல, பொருள் அல்லவை எது, பொருள் உள்ளது எது என்றெல்லாம் தெள்ளத் தெளிவாக தெரிந்து போகும். ஆகையினாலே ஒளியாரும் கண்ணும் இரவியும் போல் நின்று உலாவுவன் கான் என்று சொல்லுகிறார். உலாவுவன் என்பது ஆன்மா, கண் என்பது ஆன்மா அறிவு, இரவி என்பது சிவசூரியன். அது அப்படிதான் அதை பொருத்திக்கணும். வெளி ஞான நீ என் மனவெளியூடு விரவின், விரவுதல் என்றால் கலத்தல். அதனால தான் அம்மையாருன்னு சொன்னாங்க, அருளே உலகை ஆழ்விப்பது அப்படின்னாங்க அம்மையார், காரைக்கால் அம்மையார். அப்படி அருளே உலகை ஆழ்விப்பது என்று சொல்லக்கூடிய அந்த திருவருளை முன்னிட்டே எல்லாவற்றையும் செய்வார்கள் அருளாளர்கள். தன்னது என்று தன்னுடையது என்று எதையும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எல்லாம் திருவருளே நிகழ்த்துகிறது. ஆகையினாலே வெளியான நீ என்று சொல்லுகிற பொழுது பரவெளியாக இருக்கக்கூடிய திருவருளாக இருக்கக்கூடிய நீ மனவெளியூடு விரவின் ஐயா, நீ மட்டும் என்னுடைய மனதிலே கலந்திருப்பாயே. ஆனால் ஐயா நான் நின்று உலாவுவன் கான். எப்படி? ஒளியாரும் கண்ணும் ரவியும் போல். ஒளியாரும் கண் என்று சொன்னால் காணக்கூடிய வல்லமையுடைய கண், அது கண்ணு ரவியும் போல் சொல்லல, ஒளியாரும் கண்ணும்னாரு. ஒளிபடைத்த கண்ணினாய் வாவான்னு பாட்டு, நம்ம பாரதியார் பாட்டு. இந்த ஒளியாரும் கண் என்று சொன்னால்
கண்ணுக்கு ஒளி இருக்கிறது, ஆனால் அது மற்ற ஒளியோடு கலந்து காணும், தனியாக காணாது. கண்ணினுடைய ஒளி எப்படி என்று கேட்டால், கண் ஒளி போயிடுச்சுன்னா வேற வெளி ஒளி இருந்தாலும் காண முடியாது. ஆகையினாலே கண்ணொளியும் இரவி சூரியனுடைய ஒளியும் கலந்து நிற்கிற பொழுது கண்ணுடைய பார்வை தெளிவாக இருப்பது போல திருவருளிலே நம்முடைய அறிவு தெளிவாக இருக்கும். அப்படி தெளிவாக இருந்து ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள். நின்று உலாவுவன் கான் என்று சொல்லுது, நான் ஆனந்தத்திலே அமிழ்ந்து நிற்பேன் கான் என்று குறிப்பிடுகிறார். அழியாரும் கொன்றை சடையாட, அழியாரும் என்று சொன்னால் வண்டுகள் வந்து மொய்க்கின்ற, அழியாரும் அழி என்றால் வண்டுகள், அவை வந்து மொய்க்கின்றனவாம் கொன்றை மலர்களிலே. அந்த கொன்றை மலர்களை தொடுத்த மாலையை சூடியிருக்கிற சடை அம்புலி, சந்திரன், கங்கை, இது எங்க இருக்கு? எல்லாமே எல்லாம் நடமாடும் பெருமான் சிவபெருமான் திருக்கூத்து ஆடுகிறானே, அந்த சிவபெருமான் அந்த சடையிலே கொன்றை இருக்கிறது, அம்புலி இருக்கிறது, கங்கை இருக்கிறது. சடையிலே இருக்கக்கூடிய கொன்றை, சடையிலே இருக்கக்கூடிய அம்புலி, சடையிலே இருக்கக்கூடிய கங்கை, இதெல்லாம் ஆடுகிறதா. ஏன் இவர் ஆடுறாரு? இவர் ஆடினால் எல்லாமே ஆடும். இவருடைய இயக்கத்திலே எல்லாமே இயங்கும். சிவபெருமான் இயங்கினால் உலகம் முழுக்க இயங்கும். ஆட என்றால் இயங்க என்று அர்த்தம். அழியாரும் கொன்றை அவர் ஆடுகிறார். திருக்கூத்து ஆடுகிற பொழுது திருச்சடாமுடியில் இருக்கக்கூடிய கொன்றை மாலை ஆடுகிறது, சந்திரன் ஆடுகிறது, அம்புலி ஆடுகிறது, கங்கை துளி ஆடுகிறது. கங்கை நதி அது ஆடி துளிகள் வெளியில் தெளிக்கின்றன. அது அப்படி மன்றுள் நடமாடும், மன்றிலே நடமாடும் 5 தொழில்களை செய்து இந்த உலகையே ஆட்டி வைக்கின்றான் பெருமான். அவனுக்கு 3 கண்கள், முக்கண். அந்த 3 கண்கள் சுடர் விட்டு பிரகாசிக்கின்ற சுடற்கொழுந்து என்று குறிப்பிடுகின்றார். முக்கண் சுடற்கொழுந்தே. முக்கண் சுடற்கொழுந்தே என்பது பகலவன் சுடர், மதி சுடர், அக்னி சுடர், 3 சுடர்கள். இந்த 3னாலும் இந்த உலகம் முழுவதையுமே இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெருமான். அந்த பெருமானுடைய திருவருள் ஒளி இதற்கு மேம்பட்டது. இந்த 3னாலே பெருமான் இந்த உலகை இயக்கி கொண்டு இருக்கிறார். அப்படி அவர் ஆடிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய திருச்சடையில் இருக்கக்கூடிய கொன்றை மாலை ஆடுகிறது, அதில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆடுகிறான், அதில் இருக்கக்கூடிய கங்கை துளி ஆடுகிறது, எல்லாமே ஆடுகிறது. அவர் மன்றுள் நடமாடுகிறார். எல்லாமே இயக்கத்தில் இருக்கு. இயக்கம் இல்லாமல் எதுவும் இல்லை, எல்லாமே இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்படி மன்றுளே நடமாடும் முக்கட் சுடர் கொழுந்தே என்று சுடர் விடுகிற 3 கண்களினாலே சுடர் விட்டு பிரகாசிக்கிற கொழுந்தாக இருக்கிற பெருமானே, முக்கண் சுடர் கொழுந்தே, நீ தடத்த வடிவத்திலே நீ இருக்கிறாய். தடத்த வடிவத்திலே இந்த உலகத்தை ஆட்டி கொண்டு இருக்கிறாய். அந்த தடத்த வடிவத்திலே ஆட்டி கொண்டு இருக்கிற நீ உன்னுடைய சொரூப நிலையாக இருக்கக்கூடிய வெளியான நீ, இது தடத்த நிலை. 2ஐயும் குறிப்பிட்டிருக்கார். இது கீழே இருக்கிறது தடத்தம், மேலே இருக்கிற வெளியான நீ என்பது சொரூபம், சூட்சமம். எனவே இப்படி திருவருளாக நீர் ஆடிக்கொண்டு இருக்கிறீர். இந்த ஆட்டம் இது இங்கே மன்றுளை ஆடிக்கொண்டு இருக்கிற இந்த ஆட்டம் ஐந்தொழில் ஆட்டமாக இருந்து ஆனந்த தாண்டவமாக மாறுகிறது. அதுபோலவே தேவரீர் வெளியான நீ என் மன வெளியூடு விரவினையா, ஒளியாரும் கண்ணும் இரவியும் போல் நின்று உலாவுவன் கான் என்று என்னுடைய மனதிலே உன்னுடைய திருவருளானது நிறைந்து உன்னுடைய திருவருளினாலே நான் செயல்பட வேண்டும் என்று கேட்கிறார் என்று சொல்லி இந்த அற்புதமான பாடலை இன்றைய தினம் நாம் சிந்தித்தோம். இந்த
பாடலிலே சைவ சித்தாந்த கருத்தாக கண்ணும் இரவியும் போல் என்று சொன்னது, அந்த கண் ஒளியுள்ள கண்ணும் இரவியும் என்பது இறைவன் வேறாக இருந்து உபகாரம் செய்வதை கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல என்று சொல்லுவார்கள். ஒன்றாக இருந்து செய்வதை உடம்பும் உயிரும் போல என்று சொல்வார்கள். உடலாக இருந்து செய்வதை ஆன்ம போதமும் கண்ணொளியும் போல என்று சொல்வார்கள். அப்படி சொல்லுவதிலே இந்த உதாரணத்தை அவர் வேறாக இருந்து அறிவித்தலைத்தான் சொல்லுகிறார். இந்த அறிவித்தல் வேறாக நின்று ஒன்றாக இருந்து அதை நிலைத்தல், உடனாக இருந்து செலுத்துதல், இந்த வேறாக இருந்து அறிவித்தல். எனவே அறிவித்தலை இங்கே குறிப்பிடுகிறார். அறிவித்தலை குறிப்பிடுவதற்குத்தான் இந்த ஒளியாரும் கண்ணு ரவி இரவியும் போல் என்று அறிவித்தலுக்கு இருக்கக்கூடிய அந்த சைவ சித்தாந்த எடுத்துக்காட்டை எடுத்து சொல்லி, ஆன்ம அறிவிற்கு சிவசூரியன் அது கலக்குமே, ஆனால் பார்வை தெளிவாகும். இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் நமக்கு பார்வை, அந்த பார்வையினுடைய தெளிவு இருக்காது. தெளிவு இல்லை என்றால் நமக்கு துன்பம் இருக்கும். எனவே ஆனந்தம் பெறுவதற்கு திருவுருளை வழுத்தி நிற்க வேண்டும், அது நம்முடைய மனவெளியிலே கலத்தல் வேண்டும் என்று அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அதற்கு முன்பாக ஞானத்திரள் பத்திரிகையிலே அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். அதை ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். நீங்கள் அவசியமாக, பிரபலங்கள் எல்லாம் படிக்கிறார்கள், இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறது. அந்த வெளிநாட்டு அன்பர்கள் விரும்பி வாங்கி படிக்கிறார்கள். வரலைன்னா உடனே கேட்குறாங்க. இப்போ கூட பாருங்கள், சிங்கப்பூரில் இருக்கிறவர்கள் அந்த நூல் வேண்டும் என்று சொன்னால் மாதாந்திரம், இந்த மாதம் ஒரு புத்தகம் வருகிறது, ஞானத்திரள் வேண்டும் என்று சொன்னால் ஐயா சிவத்திரு தினகரன் ஐயா அவர்கள் எண்ணை இங்கே கொடுத்துருக்குறோம், அவர் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல் மலேசியாவில் இருக்கிறவங்க தினேஷ் என்பவரை கான்டாக்ட் பண்ணலாம். இப்படி அந்தந்த பகுதியில் இருக்க யார் வேணாலும், நீங்கள் யார் எந்த இடத்துல இருக்கிறீர்கள், உங்களுக்கு நூல் வேணும் புத்தகம் வேணும் அப்படின்னு கேட்டால், அது யாரையாவது கேட்கணும் எப்படின்னு கேட்டால் நீங்கள் விவரத்தை நீங்கள் ஃபோனில் பிஆர்ஓட்ட கேட்கலாம். எங்களுடைய பிஆர்ஓ பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இருக்கார், அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு தக்கபடி கைட் பண்ணுவாங்க. அடியன் பேசுகிற குறுந்தகடுகள், அது இப்போ குறுந்தகடாக இல்லை, எல்லாம் யூஎஸ்பியாக இருக்குது. திருஞான சம்பந்தர் முழுக்க பேசியிருக்கேன், திருநாவுக்கரசர் முழுக்க பேசியிருக்கேன், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முழுக்க பேசியிருக்கேன், பாடியம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். நிறைய பேசியிருக்கேன், கேட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தால் தான் அந்த அறிவானது, இந்த அருள்ங்கிறது மனவெளிக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு இது ஒரு உபாயம் என்று சொல்லி, ஞானத்திரளில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் ஏதாவது ஸ்பான்சர் பண்ண முடியலாலும் பண்ணலாம், அதுவும் உங்களுடைய பிரியம் என்று சொல்லி, எப்படியாவது நான் ஞானத்திரளுடைய சப்ஸ்கிரைபர் ஏற்கனவேனா, நீங்கள் உங்கள் மூலமாக யாராவது 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ சேர்த்து விடுங்க, பெரிய புண்ணியமாக அவங்களுக்கு சிவ நெறியில் நீங்கள் செலுத்தின மாதிரி இருக்கும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக, நாளைய தினம் திருவாசகம் ஐசிஎஃப்பில் நேரலை கிடையாது, நேரடியான வகுப்பு, அங்கேயே பேசுவேன். நீங்கள் அங்கே வந்துடுங்க, ஐசிஎஃப்க்கு வாங்க. அங்கே மாலை 6:45 7 ஆரம்பிச்சிடும். கீர்த்தி திரு அவர்கள் பேசிகிட்டு இருக்கேன், வாருங்கள் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.